வணக்கம். என் பேர் கார்த்திக். என் ஒய்ஃப் பேர் பிரீத்தி. எங்களுக்கு ட்வின்ஸ் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு. நேம் வந்து நிர்வின், நிக்கிதா. பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு 2.5 வயசு வரைக்கும் நல்ல ஸ்பீச், நல்லா பேசுவாள். ஒரு 1 இயர்லேயே பேச ஆரம்பிச்சிட்டா. பட் தம்பி பார்த்தீங்கன்னா நிர்வின் வந்து பேசவே ஆரம்பிக்கல. ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஸ்பீச் தெரப்பி கூட்டிகிட்டு போகலாம், அது இது நிறைய பேர் பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களே அப்புறம் என்ன பண்ணோம், சரி ஸ்கூல் சேர்த்திடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக ப்ரீகேஜி ஏஜ் அவங்களுக்கு 2.25 வயசு இருக்கும், நியர் 3 இயர்ஸ். கரெக்டாக இங்கே செந்தில் பப்ளிக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் லாஸ்ட் இயர் அவங்களுக்கு. நான் நேட்டிவ் வந்து சேலம். அப்போ எனக்கு தெரியும் சேலமில் இருக்க செந்தில் பப்ளிக்கும் தெரியும், எனக்கு தருமபுரியில் இருக்கிறதும் தெரியும். ஸோ நல்லாயிருக்கும், எஜுகேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் இங்கே சேர்த்திடலான்னு சொல்லி போயிருந்தோம். தம்பி பாப்பா 2 பேருமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். பட் அங்கே போனப்போ ரொம்ப பயந்தோம். ஏன்னா தம்பி சுத்தமாக பேசல. லாஸ்ட்டாக பேசின வார்த்தை 3 வயசில் பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லுவான், அக்கா அப்படின்னு கூப்பிடுவான். அதுக்கப்புறம் எதுவுமே அது பேசவே மாட்டான் சுத்தமாக. பாப்பா வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்படியே டோட்டலாக எல்லாமே பேசுவாள், இதெல்லாம் பேசுவாங்க. ரொம்ப பயந்துட்டோம். ஸோ ஸ்கூலில் நாங்கள் போய் போனப்போ அங்கே நல்ல ஒரு அப்ரோச் இருந்தது. என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேண்டாம், நீங்கள் இந்த இயர் எண்டிங்குள்ளே பாருங்கள், அவன் 2 லாங்குவேஜ் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஏசிஓ மேம் இருக்காங்க, அவங்க நேம் எனக்கு தெரியல. நல்லா அப்ரோச் பண்ணாங்க. நீங்கள் கண்டிப்பாக இங்கே விடுங்க சார் அப்படின்னு. அப்போ கூட நான் கேட்டேன், மேம் ஸ்பீச் தெரப்பி ஏதாவது கொடுக்கணுமா? அதெல்லாம் எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க, எதுவும் சேர்த்தவும் வேண்டாம், நீங்கள் இங்கே சேர்த்துங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. நான் எதுவுமே சொல்லலை. சரி ஓகே ஃபைன் சேர்த்திடலாம் அப்படின்ட்டு அங்கேயே சேர்த்திட்டோம். கரெக்டாக ஒரு 6 மந்த்லேயே நல்ல டிஃப்ரெண்ட் இருந்தது. அவங்க கிளாஸ் டீச்சர், அவங்க ஜனனி மேம், அப்புறம் இன்னொரு மேம் இருந்தாங்க, பூஜா மேம், 2 பேர் இருந்தாங்க. நான் கொண்டு போய் விட்டுட்டு வரப்பெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவன் பேச மாட்டான் அப்படின்னு சொன்னப்போ, நான் பார்த்துக்கிறேன் சார் விடுங்க அப்படின்னாங்க. பட் இயர் எண்டு லாஸ்ட்டு வர வர கரெக்டாக சொன்ன மாதிரியே 2 லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சான். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவரோட லீலைகள் தான். இதில் இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் சொல்லுவான். அதே மாதிரி இதில் இருக்க அனிமல்ஸ் எல்லாமே சொல்லுவான். இங்கே இருக்கிற அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே சொல்லுவான். அந்த அளவுக்கு இப்போ ரெடி ஆகிட்டான். இப்போ இந்த வேர்டு தான் தெரியுதுன்னே கிடையாது, அந்த வேர்ட்ஸ் எல்லா வேர்டுமே தெரியுது அவருக்கு. அதே மாதிரி சாமியோட ஸ்லோகம் சொல்றது, அந்த நம்ம அவங்க ஸ்கூல்ல ப்ரேயர்ல ஃபர்ஸ்ட் இந்த சரஸ்வதி நமஸ்துபியம் அவங்க அந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க, அது சொல்றான், நல்லா சொல்றான். அதே மாதிரி குரு பிரம்மா குரு விஷ்ணு அந்த ஸ்லோகமும் நல்லாவே பேசான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ஸ்கூலில் அவங்க வே ஆஃப் அப்ரோச்சிங் பார்த்தீங்கன்னா, அந்த காலையில் அந்த ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிற டைமிங், அவங்க பஸ் எல்லாம் கொண்டு வந்து நிற்கிறதுல இருந்து உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போகிற வரைக்குமே அந்த ஒபீடியன்ட், ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அவங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே பிரின்சிபல் அட்ரஸ் பண்ணுறாரு, இன்னும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ஒரு கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு செந்தில் பப்ளிக்ல பசங்க படிக்கிறது. பட் இன்னும் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா என் பையன்லாம் வந்து பேசவே மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்கேஜி போகிறான். இப்போ வந்து இன்னும் நல்ல ரைம்ஸில் இருந்து அவனோட வே ஆஃப் அப்ரோச்சிங் டோட்டலாகவே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. நாங்கள் பயந்ததை விட இப்போ டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான். தேங்க்ஸ் ஃபார் செந்தில் பப்ளிக். தேங்க்யூ வெரி மச்.